இடத்துல வரணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டாலே அல்லாஹ் உங்களுக்கு முன்னாடி இருப்பான் இல்லையா? இப்போ அல்லாஹ் முன்னாடி வந்துட்டான்னா உலகத்தில் என்ன தேவை இருக்குது? இந்த சமூகம் அதில் மிகுந்த கவனம் செலுத்தணும். ஷபாப் அல் உம்மா, இந்த சமூகத்துடைய வாலிப சமூகம் தான் இந்த எதிர்கால சமூகத்தை பலப்படுத்தக்கூடியவர்கள். நம்ம வீழ்ந்து கிடக்கிறோம், நம்ம பெரிய ஒரு நஷ்டமான நிலைமையில தான் இருக்கிறோம் சமூகமாக. ஒரு பின்னாடி தான் நம்மளுடைய நிலைமை எல்லா இடத்துலையும் இருக்குது. நமக்காக குரல் கொடுக்கறதுக்கோ, நமக்காக அல்ஹம்துலில்லாஹ் பெரிய முன்னேற்றம் இருக்குது. ஆனால் உலகத்தில் எங்கே பார்த்தாலும் முஸ்லீம்களுக்கு சிரமங்களும் கஷ்டங்களும் இன்னல்களும் துன்பங்களும், அந்த உயிர்கள் மதிப்பட்ட நிலை ஆகிறதும், அந்த குழந்தைகளோட உயிரெல்லாம் ஒரு குப்பைகளில் போகிற மாதிரி ஆகிறதும் தான் இந்த உலகத்தில் பெரும்பான்மை இருக்குது. இந்த எதிர்காலத்துடைய நிலைமை சரியாகணும்னா அல்லாஹ் அந்த சமூகத்துடைய வாலிபர்களை கொண்டு தான் பலப்படுத்துவான். அந்த இடத்துல நானும் நீங்களும் இருக்கிறோமாங்கிறது அல்லாஹ்வுடைய கையில் இருக்குது. அந்த அர்ப்பணிப்புக்கு நம்ம தயாராகிட்டோம்னா அல்லாஹ் அதில் இணைச்சிக்கொள்வான். நம்ம இருந்தாலும் இல்லைனாலும் அல்லாஹ் அந்த சமூகத்தை மாற்ற தான் போகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒவ்வொரு நூற்றாண்டுக்கும் அல்லாஹ் ஒரு முற்படுத்தக்கூடிய சமூகத்தை அல்லாஹ் உருவாக்குவான்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தூபாலில் ஓரபா தூபாலில் ஓரபா தூபாலில் ஓரபா, ஓரபாக்களுக்கு நற்செய்தி உண்டுனாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் சொன்னாங்க, அல்லதீன யுஸ்லிஹூன இதா ஃபஸதன் நாஸ், மக்கள் சீர்கெடும் போது மக்கள் அவங்க சீர்படுத்துவாங்கன்னாங்க. இப்போ சீர்படுத்தக்கூடிய நிலையில் வரக்கூடியவன் வாலிபனாக தான் இருப்பான். வயோதிகர்களை விட